ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. பச்சரிசி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு பொங்கல். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே 3லேருந்து 4 தடவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி. குதிரைவாலி அரிசியில் அதிகப்படியாக ப்ரோட்டீன்ஸ், அயன், ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சரிசி போட்டு பொங்கல் சாப்பிட்றத விட இது போல் குதிரைவாலி அரிசி போட்டு பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட், வெயிட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். குதிரைவாலி அரிசியும் பாசி பருப்பையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கடாயில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, குருமிளகு, ஜீரகம் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் போடணும். குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, இது போல் கடாயில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்கலாம். இன்னொரு கடாயில் சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சமாக பூண்டும் போட்டு இதையும் நல்லா தாளிச்சு எடுத்துடலாம். பூண்டும் நல்லா தாளிச்ச உடனே 4 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சு விடணும். எண்ணெய் லைட்டாக பிங்கிஷ் கலரில் வர வரைக்கும் தாளிச்சு விட்டா போதும். வெங்காயம் நல்லா தாளித்த பிறகு 4 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு இதையும் ஒரு முறை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு வரணும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காயோட 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, சரியாக இருக்கும். காய் வேகும் போதே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். மசாலாத்தூள் எல்லாமே காயோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு விட்டுடலாம். காய் வேகிறதுக்கும் போதே மசாலா உப்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா தான் காயிலெல்லாம் உப்பு மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். காய் ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் தக்காளியை நான் நீட்டமாக கட் பண்ணி காயோடவே சேர்த்தி நல்லாவே அதையுமே வேக வச்சுக்கலாம். தக்காளி வெந்துச்சு அப்படின்னா தான் நல்லாவே சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறமா அப்பப்போ கலந்துட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதையுமே வடித்து போட்டுட்டு நல்லா கலந்துட்டுடலாம். சைட் டிஷ்ஷை நான் ரொம்ப தண்ணி போல் செய்யாமல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் செய்கிறேன். இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம், 4 கீத்தல் போட்ட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா தாளித்த உடனே கொஞ்சமாக குருமிளகை நுணுக்கி போட்டிருக்கேன். சாதமும் பார்த்தா நல்லாவே வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்திருக்கு. நான் சேர்த்திருக்கிற தண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சு, நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தலை. இதில் தாளிப்பையும் போட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக இந்து உப்பு சேர்த்தி திரும்பவும் தாளிப்போட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டேன். நிறைய நெய் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நான் வெயிட் லாஸுக்காக நான் அதை செய்கிறதுனால நான் நெய் அதிகமாக சேர்த்திக்கலை. கடைசியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டுவிட்டு நல்லாவே கலந்துட்டுடலாம். நல்ல கமகமன்னு வாசனையாக நல்ல டேஸ்டியாக குதிரைவாலி அரிசியில் வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நெய் நிறையா சேர்த்தாமலேயே நல்லா பர்ஃபெக்டாக நார்மலாக பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட நல்லாவே அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை விட இது டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஒரு வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.